ஒரு பெரும் சர்ச்சை இப்பொழுது மீண்டும் எழும்பியிருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி. நாடாளுமன்றத்தில் ஒருவர் தேசிய தலைவரை மையப்படுத்திய சில தகவல்களை பதிவிடுகின்றார். அப்படி பதிவிடுகின்ற பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கருத்துக்களை பதிவிட்டார். இந்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய காணொலியாக அதை வெளியிட்டிருந்தால் அதில் சிங்களத்தில் பேசப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு தமிழில் அதை மொழிபெயர்த்து அழகாகவே அதை கொடுத்திருந்தார். அதை பார்க்கின்ற பொழுது அங்கு நடந்த அந்த கருத்து மோதல், தான் சொல்ல வந்த கருத்து இதுதான் என்கின்ற கோணத்தில் ஒருவர் கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது, நீங்கள் சொல்கின்ற கருத்தில் தவறு இருக்கிறது என்ற ஒரு கோணத்தில் வைத்தியர் எழும்பி நின்றதும், நான் இவரைத்தான் தலைவர் என்று நான் கொள்ள முடியாது, அவரை வேறொரு கோணத்தில் தான் என்னால் பார்க்க முடியும், அவர் இந்த நாட்டில் எந்த சூழலிலும் தலைவராக முடியாது, அவரை பின்பற்றியவர்கள் கூட அதே நிலையில் உள்ளவர்கள்தான் என்று அந்த நாடாளுமன்றத்தில் கருத்துகள் பதிவிட்ட பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கு எதிர்குரலை கொடுத்திருந்தார். இவைகள் பரபரப்பு செய்தியானது. ஆனால் இதனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கப்படுகின்றது. அது என்ன விமர்சனம் என்றால், ஒரு குறிப்பிட்ட தலைவருடைய பெயரை முன்னிலைப்படுத்தி கொண்டு தன்னை தமிழ் மக்களை மீட்கக்கூடிய மீட்பராக அடையாளப்படுத்துவதற்கு வைத்தியர் அர்ஜுனா வேகம் கட்டி கொண்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்து பதிவாகிறது. இந்த கருத்தை வலு சேர்க்கக்கூடிய களத்தில் பலர் அதை எடுத்துக்கொண்டும் செல்கின்றார்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேசிய தலைவருடைய பெயரை மையப்படுத்தி கொண்டு அதனை முன்னிலைப்படுத்துவதாக தன்னை மீட்பராக காட்டக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு செயல்படுகின்றார். எனவே தமிழ் மக்கள் இவரிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பதிவுகளை வைத்தியர் மீது சர்ச்சையாக வைக்கின்றார்கள். இங்கு நமக்கும் சில கேள்விகள் வைத்தியர் மீது எழும்புகின்றன. அந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் தெரிந்து கொண்டாலே வைத்தியர் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனத்திற்கான ஒரு தெளிவும் நமக்கு கிடைத்துவிடும். இந்த காணொலியை நீங்கள் முழுவதும் பாருங்கள். இதிலே நாங்கள் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றோம். எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் பல தேடல்களோடு உங்கள் களத்தில் வந்து நிற்கின்றோம். கண்டிப்பாக நீங்கள் எங்களை அங்கீகரித்தால்தான் எங்களுடைய அடுத்த நகர்வுகளை நோக்கி நாங்கள் செல்வதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும். எனவே இந்த காணொலியை முதலாக பார்க்கக்கூடிய தோழர்கள் அல்லது தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள், பகிர்ந்து அளிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் பகிர்ந்து அளிப்பீர்கள் என்றால் நாங்கள் வெளியிடக்கூடிய எல்லா செய்திகளும் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னை மீட்பராக காட்டிக்கொண்டு தான் என்கின்ற அடையாளத்தோடு பயணிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றாரா? இது இன்று ஒரு பிரதானமான சர்ச்சையாக மாறி இருப்பதின் பின்னணி என்ன? வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஆரம்ப காலகட்ட அவருடைய செயல்பாடுகள் கடும் விமர்சனத்திற்குள் உள்ளானது. அப்படி விமர்சனத்திற்குள் உள்ளான பொழுது பலர் ஒரு சில கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். வைத்தியர் ஒரு விளையாட்டு பிள்ளை போலவும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போலவும் தன்னுடைய பயணத்தை வரையறுத்து கொண்டு பயணிக்கிறார். இவரை நம்பி ஒரு அரசியல் பயணம் கட்டி அமைக்கப்படுகிறது என்றால் அது ஒரு பைத்தியக்காரத்தனம் என்கின்ற அழுத்தமான பதிவு வைத்தியருடைய ஆரம்ப கட்டகால அரசியலை மையப்படுத்தி எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்பு வைத்தியருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் ஒரு தெளிந்த நீரோடை போல பயணிக்க ஆரம்பித்தது. அல்லது அது சென்ற களங்கள், அது சென்று கொண்டிருக்கக்கூடிய களங்கள் ஒரு தெளிந்த ஒரு அரசியல் சித்தாந்தத்தை உள்வாங்கியதாக இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் வைத்தியர் தொடர்ச்சியாகவே தான் என்கின்ற அடையாளத்தை கொண்டு வருவதற்கு தேசிய தலைவருடைய பெயரை அவர் பயன்படுத்தி கொள்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் பரவலாகவே தொடர்ச்சியாகவே வைக்கப்படுகின்றன. ஆனால் இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டியதிருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எழும்பி அவர் பல விடயங்களை குறித்து பேசுகின்றார். அதாவது இலங்கையிலே நடக்கக்கூடிய பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர் கடைசியாக தமிழர் விடயத்தை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது தேசிய தலைமையை மையப்படுத்திய ஒரு கருத்துக்களை பதிவிட்டு அவரை மீண்டும் மீண்டும் ஒரு பெரிய ஒரு தீவிரவாதத்திற்கு உட்பட்டவர் என்கின்ற ஒரு கருத்தை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் அவருடைய கருத்துகள் அமைந்திருந்தன.
பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களா இல்லையா என்கின்ற விடயங்கள் பெரிதாக பேசப்படவில்லை. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த கருத்து மட்டும் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியது என்பது ஒருபுறம் இருக்க, வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தான் சார்ந்த பதிலை மிக தெளிவாக கொடுத்தார் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த இனத்திற்காக தன்னுடைய உயிர், உடல், ஆவி அனைத்தையும் ஒப்படைத்த தியாகங்களை யாராவது ஒருவர் நீங்கள் கொச்சைப்படுத்துவீர்கள் என்றால் அதை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த காலம் வரை அது உங்களால் முடியாது. கண்டிப்பாக நான் அதை தட்டி கேட்பேன் என்கின்ற வேகத்தோடு வைத்தியர் அந்த தட்டி கேட்கக்கூடிய களத்தை கையில் எடுத்தார் என்பதுதான் பதிவு. அவர் அப்படி தட்டி கேட்டதோடு அவரை அந்த எதிர்த்து கருத்து சொன்னவர் தடுமாறக்கூடிய ஒரு நிலைமையை அடைந்தார் என்றால் அது தமிழன் என்கின்ற ஒரு அடையாளத்தின் நெஞ்சு நிமிர்த்தலாக அதை நம்மால் பார்க்க முடிகின்றது வைத்தியருடைய செயல்பாடுகளை. எனவே வைத்தியர் அந்த கேள்விகளை கேட்டதால் தான் அந்த கேள்விகள் ஒரு செய்தியாக வெளிவந்து இப்படி தேசிய தலைமையை மையப்படுத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் செய்திகளை வைத்தார் என்கின்ற செய்திகளும் வெளியே தெரிய ஆரம்பித்தது. எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் தேர்ந்த அந்த விடயத்தில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் தன்னை மீட்பராக காட்டுவதற்கு தேசிய தலைமையை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறாரா என்றால் அப்படி இல்லை என்றுதான் நம்மால் சொல்ல முடிகின்றது. தேசிய தலைமை மீது ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய ஈடுபாடு அல்லது ஒருவர் அதை நேசிக்கக்கூடிய களம் அது அவருடைய தனிப்பட்ட விடயம், அல்லது அவர் மனதை அது ஈர்ந்த பல செயல்கள் இருக்க வேண்டும். அந்த செயல்களின் அடிப்படையில் இந்த நகர்வை அவர் எடுத்திருக்கக்கூடும். ஆனால் அந்த தேசிய தலைமையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அல்லது அந்த தேசிய தலைமையை புகழ்ந்து பேசுகின்றோம். அந்த தேசிய தலைமையை யாராவது இகழ்ந்து பேசினால் நாம் அதை உடனடியாக கேள்வி கேட்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை ஒரு மனிதர் எடுக்கிறார் என்பதற்காக அவர் தன்னை அடையாளப்படுத்துவதற்கு இன்னொரு அடையாளத்தை முன்னிலைப்படுத்துகிறார் என்பது கருத்தாக இங்கு நம்மால் பார்க்க முடியவில்லை. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு வெகுளியான களத்தோடு தான் அரசியல் களத்திற்குள் வந்தார். அவர் வெளியிட்ட காணொளிகளும் ஏறக்குறைய அதுபோலத்தான் இருந்தது. அவர் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை அவர் வெளியிட்டு கொண்டே இருந்தார். இது அப்பொழுதே ஒரு விமர்சனங்களை எழுப்பிக் கொண்டே இருந்தன. ஆனால் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பயணம், அவர் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே சென்ற பின்பு அவருடைய பயணம் ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமை இங்கு கட்டியமைக்கப்பட வேண்டியதிருக்கிறது. தமிழ் மக்கள் படுகின்ற இன்னல்களிலிருந்து அவர்களுக்கான விடிவை கொண்டு வருவதற்கான ஒரு தலைமை கட்டியமைக்கப்பட வேண்டியதிருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு அவருடைய நகர்வுகள் அமைந்திருக்கின்றன. ஆனால் அவர் ஒன்றை தெளிவுபடுத்துகின்றார், நான் தான் தலைமை ஏற்க வேண்டும் என்று நான் விருப்பப்படவில்லை. இந்த மக்களுக்கு விடிவை கொடுக்கக்கூடிய யாராவது ஒருவர் தலைமை ஏற்றால் அவர்களுக்காக நான் இதை விட்டு கொடுக்கிறேன் என்று அறிவித்திருக்கின்றார். வைத்தியர் அர்ஜுனா விமர்சனங்களோடு போராடக்கூடிய ஒரு களத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் விமர்சனங்கள் தான் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய பயணத்தில் வேகம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார். நன்றியுடன் இன்பா.